மோட்டு பத்லு, இதான் உன்னோட டைலாக். இத நல்லா ரிஹர்சல் பண்ணிக்க. டேக் நேரத்துல எந்த தப்பையும் பண்ணிடக்கூடாது. என்னங்கடா இது? மோட்டோ ரிலாக்ஸ். எதுக்குமே கூலா இருக்கணும் மோட்டோ. எப்பயுமே நீ ரிலாக்ஸா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். உன்னோட முயற்சியில நீ எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும். ஓகே ஓகே, நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிறேன்டா. சரி வா, போய் ரிஹர்சல் பண்ணி பாத்துருவோம்டா. நான் என் டயலாக சொல்றேன். வாங்க வாங்க, இதுதான் எலிய பிடிக்கிற இயந்திரம். இத மட்டும் நீங்க உங்க வீட்டுல பயன்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டு எலியெல்லாம் சுமந்திரகாளி போட்ட மாதிரி காணாம போயிடும். இத ட்ரை பண்ணுங்க. எலிகள் கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சு உங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நீங்க கொண்டாடுங்க. டாக்டர் சார், ரிஹர்சல் எல்லாம் பக்காவா பண்ணி பார்த்துட்டோம் சார். இப்ப நேரா டேக் அப் ஆயிடுவோம். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஓகே பண்ணிடலாம். இல்லனா ஒன் மோர் போய்க்கலாம் சார். ஏன்னா நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ரெடி? ஓகே, ஆக்ஷன். எலிய பிடிக்கிற எந்திரங்கோ. வாங்க வாங்க வாங்க, இதுதான் எலிய பிடிக்கிற எந்திரம். இத வச்சு உங்க வீட்டு எலிய நீங்க ஈஸியா பிடிச்சிடலாங்கோ. ஓ, கட் கட் கட். என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ ரோட்ல ஏலம் வெறியா இல்ல வித்த காட்டுறியா இல்ல குரங்காட்டியா? மன்னிச்சிருங்க சார். இன்னொரு ஒன் மோர் போய்க்கலாம் சார், ப்ளீஸ் சார். அட, அது என்ன சீஸ் தெரியுது? அடேங்க அப்பா, என்ன ஒரு வாசனை. பசங்களா நில்லுங்க. அது போலியான பொருள். அத நீங்க தொட்டீங்கன்னா அது உங்களை பிடிச்சுக்கும். நீங்க மாட்டிக்குவீங்க. அது மட்டும் இல்லாம நம்மள பிடிக்கிறதுக்கான மிஷினை தான் அவங்க ஆடா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப இதான் விஷயமா? அவங்க இந்த ஆடை எப்படி எடுக்கிறாங்கன்னு நாங்களும் பாத்துறோம். சார், நாங்க ரெடி சார். ஓகே, ஆக்ஷன். இதுதான் எலிய பிடிக்கிற எந்திரம். உங்க வீட்ல எலி இருக்குதா? கவலையே படாதீங்க. இத பயன்படுத்தினா சுமந்திரகாளி போட்ட மாதிரி எலியெல்லாம் காணாம போயிடும். ஓ நோ, கட் கட் கட். நீ எதுக்கு கேமராவை கீழ வச்ச? சார், அங்க பாருங்க, ஒரு எலி அந்த கருவி கிட்ட இருக்கு. ஐயோ, எலியா! ஐயோ, எப்படி? என்ன மோட்டோ, போய போய ஒரு சின்ன எலிக்காக பயந்துட்ட? டேய் பாத்து, உன் மேல கூட ரெண்டு எலி சுத்திக்கிட்டு இருக்குதுடா. எங்கடா இருக்கே? அடடா, எலிய பிடிக்கிற கருவி அடக்க எலியே வந்துடுச்சு. அத முதல்ல விரட்டுங்க. ஐயோ, எதை காப்பாத்துங்க. எலி, எதை காப்பாத்துங்க. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காம பாத்துக்குங்க. ஓகே, ரெடி, ஆக்ஷன். அவங்க ஆடை நம்ம எடுக்க விடக்கூடாது. வாங்க, எல்லாரோட துணிக்குள்ளேயும் பூந்துடலாம். எலிய பிடிக்கிற எந்திரங்கோ. உங்க வீட்டுல எலி இருந்தா கவலைப்படாம இத வாங்குங்க. உங்க வீட்டுல யாராவது எலி காப்பாத்துங்க, எலி காப்பாத்துங்கன்னு சொன்னாங்கன்னா, அடே மோட்டோ, நீ என்ன காரியம்டா பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டுவை ஷூட் பண்ணாதீங்க. அது
அதாவது உங்க கருவி, அதாவது இந்த கருவி உங்க பக்கத்துல. அச்சோ, ஆமாமா. அந்த எலி எனக்குள்ள என்னோட டான்ஸ் பிரமாதமா இருக்கு. முதல்ல இத ஷூட் பண்ணுவோம். மேக்கிங்ல இத நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அட என்ன பாது, இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடக்குமா இல்லையா? பண்ணிரலாம் சார், பண்ணிரலாம். நம்பிக்கையோட இருங்க சார். இந்த தடவை ஷாட் பாருங்க, சும்மா பக்காவா சூப்பரா நச்சுன்னு வரும். ஓகே, ஸ்டார்ட் கேமரா ரோல். உங்க வீட்ல எலி இருக்கா? நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. என்ன சார், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லவே இல்ல? அட இங்க பாருப்பா, நீ உன்னோட ஆக்டிங்ல மட்டும் கவனத்தை செலுத்து. ஆக்ஷன் சொன்னதும் ஆரம்பிச்சிடு. ஓகே, ஆக்ஷன். உங்க வீட்ல எலி இருக்கா? நீங்க கவலையே படாதீங்க. எங்க கிட்ட எலி பிடிக்கிற எந்திரம் இருக்கு. உங்க வீட்ல எலிய சும்மா அந்த களி போட்ட மாதிரி விரட்டலாம். சீப்பான அழகார ஒரு அற்புத கருவி, அதாவது எலிய ஈஸியா பிடிக்கிற ஒரு அற்புத கருவி. எலி இனிமே உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. ஓகே, கட். ஷாட் ஓகே. ஓகே சார். மோட்டு பத்துலுவை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மோட்டு பத்துலுவை விட்டுட்டுனா என்ன அர்த்தம்? மோட்டு பத்துலுக்கு பின்னாடி 4 எலிங்க இருக்குல்ல, அதுங்கள ஷூட் பண்ணுங்க சார். அட என்னப்பா நீ, நான் ஆக்டர் ஷூட் பண்ண சொன்னா நீ எலிய ஷூட் பண்ணிருக்க. அட இந்த எலிகள் அடிக்கடி எங்க இருந்து வருது? யாராவது அதை விரட்டுங்க. நண்பர்களே, கண்டிப்பா இந்த ஷூட்டிங்க நம்ம எடுக்க விடக்கூடாது. ஓடிடுங்க, நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நம்மளை ஏப்பா இப்படி கடிச்சிருச்சுங்க. என் நேரெல்லாம் வீணா போச்சு. என் ஷூட்டிங் எல்லாம் கெட்டு போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? சார், சும்மா எலி பிடிக்கிற எந்திரம் சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சார். அதை பார்த்து எலி பயப்படக்கூட மாட்டேங்குது சார். அப்பதான் அதுல போய் எலி மாட்டுறதுக்கு ஒட்டுமொத்த எலி குடும்பமும் உங்க ஆபீஸ்ல தான் சார் கூட இருக்குது. இந்த ஃபுட்புரி நகர் எலிங்க ரொம்ப பயங்கரமானதுங்கப்பா. அதுகளுக்கு நான் எப்படிப்பட்ட கருவி உருவாக்க போறேன்னா அதுல இருந்து அதுகளால தப்பிக்கவே முடியாது. அப்படியா? இதான் விஷயமா பிரதர்ஸ்? நான் காலி. இந்த எலிக என்ன விரட்டி அடிக்குதுங்க. என் காசு பூரா வேஸ்டா போச்சு. டைரக்டர் சார், ஒரு நிமிஷம். நீங்க என்னத்தை தான் அப்படி ஷூட் பண்ணீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் காட்டுறீங்களா? ஸ்டாப் ஸ்டாப். டைரக்டர் சார், இத கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணுங்க. நண்பர்களே, இப்ப காட்டுங்க பார்க்கலாம். வாங்குங்க, எலி பிடிக்கிற எந்திரங்க. இத மட்டும் நீங்க வீட்ல பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா எலியும் சூமந்திர களி போட்ட மாதிரி காணாம போயிடும். சீப் அண்ட் பெஸ்டான அற்புத கருவி, அதாவது இது ஒரு எலியை துரத்தி விடுற கருவி. இத மட்டும் உங்ககிட்ட இருந்தா உங்க வீட்டு பக்கம் எலி தலை வச்சு கூட படுக்காது. பாத்தீங்களா டைரக்டர் சார், எவ்வளவு அழகான ஆட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்களா எலிங்க டசன் கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஒரு குரூப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு முயற்சி பண்ணோம், இருந்தாலும் மோட்டு பத்துல ஆட எடுத்துட்டாங்களே. வா வா, கலக்கிட்டீங்க மோட்டு பத்துலோ. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் சரிதான். எவ்வளவு பிரமாதமான ஆட கொடுத்திருக்கீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.